காலையிலே இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க எல்லாரும்? வெளியே கிளம்புறோம்ல ஷில்பா, அதான் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டோம். ஹாப்பி நியூ இயர் டி. தேங்க்யூ முரளி, விஷ் யூ தி சேம். ஆனா நீங்க என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே வெளியே போறோம்னு. அப்படியே பேச்சு வாக்கில் சொல்லிட்டீங்க இப்போ. ஏற்கனவே சொன்னேன் ஷில்பா, நீ மறந்துட்ட. நியூ இயர் அன்னைக்கு நாங்கெல்லாம் வெளியே போவோம்னு சொன்னேன் உங்ககிட்ட, நீ மறந்துட்ட. சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? அதான் நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டுமே, டைம் வேற ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஆமாம்மா தங்கச்சி, டைம் ஆயிட்டே இருக்கு. எதுக்கு டைம் ஆகுது? சுகன்யா இங்க வாயா கொஞ்சம். நம்ம இப்பதானம்மா சொன்னேன் வெளியே போறோம்னு, எதுக்குமா இப்ப அவளை கூப்பிட்டு நீ? நீங்க அவகிட்ட சொல்லிட்டு கிளம்புனீங்களான்னு எனக்கு தெரியணும்ல, அதனாலதான். வெயிட் பண்ணுங்கண்ணே, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அசோக் அண்ணே, நீங்க மீனா கிட்ட கேட்டீங்களா? தங்கச்சிமா, அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? நீயே சொல்லலான்னு கேட்டிருப்பனா இல்லையா? டேய் ஓவரா பண்ணாதடா. சும்மாறா தங்கச்சிமா, நீ சொல்லுமா. நீங்க மீனா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும். சூப்பர்மா, அண்ணனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க நீ. உங்களை பத்தி எனக்கு தெரியும்ண்ணே. இந்த குரூப்லயே ஒரே ஒரு நல்ல மனுஷன்னா அது நீங்க மட்டும்தான். எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்றது நீங்க மட்டும்தான். அதனால எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். தேங்க்ஸ்மா தங்கச்சி, ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்ஸ் அண்ணே, ஹாப்பி நியூ இயர் அண்ணே. அங்க பாத்தீங்களா ஒருத்தர் காதுல பூவெல்லாம் வச்சிருக்காரு. என்ன நைட்டு நல்லா ஆட்டம் போட்டீங்க, இப்ப என்ன பட்டை அடிச்சுட்டு காதுல பூவெல்லாம் வச்சிருக்கீங்க? அப்படியே நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துருக்கீங்க. கிண்டல்லாம் பண்ணாதமா, சாமி கும்பிட்டு நான் என்ன கிண்டல்லாம் பண்ணாத. ஓ, சாமி கும்பிட்டு பட்டை அடிச்சிருக்கீங்களா? சரிதான் சரிதான். நான் கூட பார்வதிக்கு பயந்துகிட்டு தான் பட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களோன்னு நினைச்சேன். சேச்சே, அவளுக்குலாம் நான் ஏன் போயிட்டு போறேன். சரிம்மா, அப்ப டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோமே. கிளம்பலாம், உங்க ஜோடிங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்புங்க, சரியா? நான் போய் சுகன்யாவை அனுப்பி வைக்கிறேன். பத்தன எங்கேயும் ஏந்து ஓடிடாதீங்க. சரிம்மா. பசங்களா, நீங்களும் இவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருங்கன்னு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். டீ எல்லாம் எதுக்குமா, நாங்க சொல்லிட்டு போலாமேன்னு தான் உட்காந்துருக்கோம். கிளம்புறோம், டைம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஆஃபீஸ் வேற இருக்கு. ஆமாம்மா, 9:30 ஷிஃப்ட். நாங்க இப்போ போனாதான் கரெக்டா இருக்கும். உங்க 2 பேரோட கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். நீங்க வேலைக்கு போங்க, ஒன்றும் தப்பில்லை. இங்க இருந்து டைரக்டா போயிருங்க, சரியா? எப்படியோ நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடியா தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, சந்தோஷ் நந்தினியையும் மணியையும் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப நீங்களும் அவங்களோடய போயிடுங்க, அவ்வளவுதான். சரிம்மா. எதுக்கும் தயங்க வேணாம், இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு பொறுமையா கிளம்புனா போதும், சரியா? ஓகேங்கம்மா. சரிப்பா, நான் வரேன். வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டியும் வச்சுட்டு சாப்பாடும் போட்டு அனுப்புறாங்க போடுறா. தெய்வம்டா இவங்கெல்லாம். என்னப்பா சொன்னேன்? ஒன்னும் சொல்லல அங்கிள். காதுல ஊந்துருச்சா உங்களுக்கு? ஏதோ சொல்லலங்கிற, அப்புறம் ஏன் காதுல விழுந்துச்சாரு கேக்குற? அப்ப நீ என்னமோ சொன்னு தானே அர்த்தம். ஐயோ அங்கிள், நான் இவ்வளவு தெளிவா பேசுறீங்க நீங்க. ஏப்பா, காலையில தெளிவா இல்லாம எப்படிப்பா இருப்பாங்க? நைட் அடிச்ச சரக்குக்கு காலையில வெறியமாப்பா வளர்த்திக்கிட்டு இருப்போம். அதுவும் கரெக்ட் தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். நீ என்னமோ சொன்னியா, என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், வீட்டுக்கு பார்ட்டிக்கும் கூப்பிட்டு சாப்பாடும் போட்டு அனுப்புறீங்களே, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? நாங்க யார் வீட்லயும் போய் ஸ்டே எல்லாம் பண்ணது இல்ல. ஆனா உங்க வீட்டுக்கு துணிமணியோட வந்து பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு காலையில குளிச்சுட்டு ரெடி ஆகி ஆபீஸ்க்கே போறோம். வித்தியாசமா இருக்குது இதெல்லாம். அதெல்லாம் இங்க அப்படிதான்ப்பா. அதுவும் இல்லாம நீங்க எங்க புள்ளிங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. இப்போ நீங்களும் எங்களுக்கு நெருக்கமானவங்க தான், இந்த வீட்டு பசங்க மாதிரி தான். அதான் இனிமேல் எல்லா விசேஷத்துக்கும் வந்துருங்க. முயற்சி பண்றோம் அங்கிள். சரிப்பா. அப்புறம் என்னப்பா வெள்ளப்பையா, நீ ஏன் பேச மாட்டேற? அமைதியாகிற? உன்னதான்டா டேய். அவன் கொஞ்சம் ஷை டைப் அங்கிள். ஷை டைப்பா? சந்தோஷம் மாதிரியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் பேசுவேன். பட் என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுனால அமைதியா இருந்தேன். அப்படியெல்லாம் அமைதியா இருக்க கூடாதுப்பா, குறுக்கால பூந்து பேசணும். சரிங்க அங்கிள், நல்லா ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கீங்க அங்கிள் நீங்க. நான் மட்டும் இல்லப்பா, நாங்க 4 பேருமே அப்படிதான். சூப்பர் அங்கிள், நல்லா சூப்பரா இருக்கு. உங்க 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்களை மாதிரி தான் வயசானதுக்கு அப்புறமும் நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். வயசானதுக்கு அப்புறமா? ஏன்பா எங்களெல்லாம் பார்த்தா வயசான பீசுங்க மாதிரியா இருக்கு? அப்படி சொல்லல அங்கிள், நீங்கெல்லாம் யூத்தா இருக்கீங்க. ஐ மீன் யங் லுக்ல இருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க எல்லாருமே அங்கிள்ஸ் இல்லையா? ஐ எம் சாரி, பட் உங்களுக்கு தெரியும்ல, நீங்களாம் பெரியவங்க. நீங்க உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். இப்ப தெரியுது நீ ஏன் வாய முடியுன்னு சைலண்டா இருந்தேன்னு. உனக்கு வாய் வாசத்து சரியில்லப்பா. கரெக்ட் அங்கிள். சிவா சும்மாறா, அவன் எவ்வளவு ஓப்பனா பேசுறான். கரெக்டுப்பா, நீ சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்ல. எங்களை மாதிரி ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் நீங்களும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருங்க, சந்தோஷம் தான். சரிங்க அங்கிள். நீங்க எத்தனை வருஷமாப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க? நாங்க நியர்லி 23 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அங்கிள். என்னப்பா சொல்ற? 23 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க? நம்ம புள்ளிங்க மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருந்திருப்பானுங்கடா, அப்படிதானப்பா? ஆமா அங்கிள், பால்வாடியில சேர்க்கும் போதே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 வயசு இருக்கும் அங்கிள், அப்பத்துல இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்புறம் ஸ்கூலு காலேஜ்னு எல்லாமே ஒன்னா தான் படிச்சோம். இப்போ ஒர்க் பண்றதும் ஒரே இடத்துல தான், ஒரே பொசிஷன்ல தான் ஒர்க் பண்றோம். என்னங்கிட்ட இது நல்ல பிரமாதமா இருக்குது கேட்கறதுக்கு. தேங்க்ஸ் அங்கிள். விட்டுறாதீங்கப்பா, சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் இது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கடைசி வரைக்கும். உயிர் உள்ளவரை உஷாங்கிற மாதிரி, உயிர் உள்ளவரை எனக்கு என் கமலா அங்கிள். நல்லா ஃபன்னா பேசுறப்பா நீ.
பசங்க மாட்டிக்கிட்டானுங்க போலியே. என்னப்பா வளர்ந்து கேட்டவனே, லீவு நாளில் கூட டக்கின் பண்ணிட்டு தான் சுத்துவியா? சும்மா தான் மாமா. அப்புறம் குட் மார்னிங் மாமா, ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூப்பா, உனக்கும் ஹாப்பி நியூ இயர். சரிங்க மாமா. அப்புறம் குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் பது மாமா. குட் மார்னிங் அசோக் மாமா. உங்க 3 பேருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ்டா சந்தோஷ். எங்கடா வெளியே போறியாப்பா நீ? ஆமா மாமா, இவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணணும்ல ஆஃபீஸ்ல, அதான் ரெடி ஆயிருக்கேன். சரிப்பா. டீ குடிச்சாப்பா? டே பதே, சார் ஏன்டா டீ எல்லாம் குடிக்க போறாரு? அவரு ஒன்லி பீர் தான், அப்படிதானப்பா? ஐயோ மாமா, ஏன் மாமா, அதெல்லாம் ரொம்ப ரேர் மாமா, உங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன கலாய்க்கிறீங்க? சும்மாங்க சந்தோஷ், காலையில அவரால் சும்மா இருக்க முடியல, அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆளை பாரு, நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு காதுல பூ வேற. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? அம்மா உன்னை நம்புமாப்பா? உன்னை பத்தி தெரியாத அம்மாக்கே? மூஞ்சி பாரு, நல்லா அப்படியே ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி உட்காந்துக்கிட்டு. அங்க பாரு 2 பேரு. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? முரளி மாமா, நீங்க மட்டும்தான் சரியா இருக்கிறீங்க இந்த குரூப்லயே. தேங்க்யூ மருமகளே, ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ மாமா, விஷயம் த சேம் மாமா. அப்புறம் அப்பா, காலையில பொழுது கூட வெளியில, அதுக்குள்ள எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க போல வெளியே கிளம்புறதுக்கு. அம்மா கிட்ட சொன்னியாப்பா? சொல்லிட்டு போனோம், அதுக்காக தான் வெயிட்டிங்க. அப்ப இன்னும் சொல்லல, அப்படித்தானே? ஆமாப்பா, என்ன இது வந்ததுல இருந்து நீ என்ன கேள்வி கேட்டுனேக்குறா? நீ அப்பாவா நான் அப்பாவா உனக்கு? சரிப்பா டென்ஷன் ஆகாத. சரி, அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கப்பா, கிளம்பி போயிருங்க எல்லாரும். அம்மா வந்துச்சுன்னா ஒன்று வெளியே விடாதுப்பா. இந்த நீ வேற இந்த நல்லா அப்படியே நல்லவ மாதிரி பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பூ வேற வச்சுக்கிட்டு இருக்க, இதை பார்த்தாலே அம்மா டென்ஷன் ஆயிடும். கிளம்பி போயிடுங்க. ரொம்ப சரியா சொன்னமா, இப்பவே கிளம்பிட்டா தான் கரெக்டா இருக்கும். டே சிவா, கிளம்பிடலாம்டா, வாடா. பா என்ன வேகம். சரி பாய் எல்லாருக்கும் பாய், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா நந்தினி, டாடா. பாய் மாமா. இந்த பாரு நந்தினியா, யாருன்னா எங்க கிட்ட எதுக்கு போனீங்க, ஏன் போனீங்க, சொல்லாம போனீங்கன்னு எல்லாம் கேட்டாங்கன்னா நீ தான் பதில் சொல்லிக்கணும். ஏன்னா நீ பர்மிஷன் கொடுத்ததுனால தான் இப்போ நாங்கள் எல்லாம் வீட்டை விட்டு கிளம்புறோம், சரியா? ஏன்னா ஷில்பா எங்களை போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தது. சரியா, நாங்கள் கிளம்புறோம். டே வந்துருக்கடா, ஓடிடலாம். ஆமாம் நந்தினி, டேக் கேர், பாய். எல்லாரையும் சமாளிச்சுக்கோ. டே வந்துருக்கடா. ஐயோ, என்ன சந்தோஷம், எல்லாரும் மின்னல் வேகத்தில் ஓட்டாங்க. யாராவது வந்து நம்மளை போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்களான்னு 4 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நீ சொன்னதும் பறந்துட்டாங்க, அவ்வளோதான். சரிங்க, விடுங்க சந்தோஷ், சமாளிச்சுக்கலாம். அப்புறம் கமல், குணா, ஹாப்பி நியூ இயர் 2 பேருக்குமே. தேங்க்யூ நந்தினி, விஷ் யூ தி சேம். தேங்க்ஸ் நந்தினி, விஷ் யூ தி சேம். சரிங்க, நல்லா தூங்குனீங்களா 2 பேரும்? இல்ல நந்தினி, விடிய வைப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம், தூக்கமே வரல எங்களுக்கு. பாரு, ஆபீஸுக்கு வேற போகணுமேங்க, தூங்கலங்கிறீங்க. தலையெல்லாம் சுத்தலையா உங்களுக்கு? தலையெல்லாம் சுத்திக்கிட்டு தாமா இருக்கு. ஆனா நைட்டு பண்ண வைப்புன்னு நினைச்சா இப்ப எதுவும் பெருசா தெரியல. பாரு, நீ பாத்துருக்கணும், அதையெல்லாம் மிரண்டு போயிருப்ப. டே லூசு, சும்மாறா, எதுக்குடா அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா கமல், கரெக்டா சொன்னீங்க. குணா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. சௌமியா ரெடி ஆயிட்டல நந்தினி? சௌமியாவா? யார் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கு, ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, அவளுக்கும் இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, அதான் ரெடி ஆயிட்டலான்னு கேட்டேன். நம்ம போறப்ப நம்ம கூட வரணும்ல அவ. 8:30 தினங்க கிளம்ப போறோம், அதுக்குள்ள அவ எழுந்துருவா. சந்தோஷ் அண்ணா, கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். என்னண்ணா கொஞ்சமா வெளியிட சொன்னா ஓடியே போயிட்டீங்க. சரி, இங்க இருந்த 4 பேர் எங்கண்ணா போனாங்க? வெளியே கிளம்பிட்டாங்கம்மா. அப்படியாண்ணா? டீ எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு தான். சரி விடுங்க, நீங்க டீ குடிக்கிறீங்களாண்ணா? அக்கா, நீங்க டீ எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறோம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க உங்களுக்கு குடுமா, அதானே முறை. அதுவும் கரெக்ட் தான், டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. நீ யாருமா புதுசா இருக்க? குணா, உங்களுக்கு காயத்ரி தெரியும்ல? ஆமா. இவ காயத்ரியோட தங்கச்சி. ஓ, அவங்க தங்கச்சியா? சரி. அப்புறம் நீ எந்த ஸ்கூல் பாப்பா படிக்கிற? எத்தனாவது படிக்கிற? ஏமா முறைக்கிற? நான் எதனா தப்பான கேள்வி கேட்டேன்னா என்ன? எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு தானே கேட்டேன். சரிம்மா, நீ பதில் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, எதுக்கு இப்படி முறைக்கிற? முறைக்காம என்ன பண்ணுவா? அவ காலேஜ் 3rd இயர் படிக்கிறா, அவளை போய் ஸ்கூல் படிக்கிறேன்னு கேக்குறீங்க? காலேஜ் 3rd இயரா? பார்த்தா அப்படி தெரியலையா? 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி. மாமா, தெரியாம சொல்லிட்டேமா, மன்னிச்சிடு, முறைக்காத. டீ வேணுமா? ஆமாம்மா. அப்ப எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, கோச்சிக்காத. நானாவது கோச்சிக்கிறதாவது, நீங்க சொன்னதை நான் காம்ப்ளிமெண்டாவே எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எனிவேஸ், ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு. பாரு, சூப்பர்மா நீ. ஹாப்பி நியூ இயர்மா. அப்புறம் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. தேங்க்ஸ்மா. உன் பேர் என்னம்மா? என்னோட நேமா சித்ரா. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கமல், இவன் பேரு குணா. அவரு பேரு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. எதுக்கிட்ட இப்படி வாயாடிக்கிட்டு இருக்க? சும்மாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அதனால தான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்டுமா. அப்புறம் நீங்க என்ன குணா, வாயை திறக்க மாட்டீங்க? என்னடி பேரு சொல்லி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அவரு உன்னை விட 4-5 வயசு பெரியவரு. 2 ஆயிட்டதுக்கு அப்புறம் வயசு வித்தியாசம் பார்க்க கூடாதுக்கா. என்ன குணா, கரெக்ட் தானே நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட் தான்மா, தப்பே கிடையாது. நீ என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ. தேங்க்யூ. டே கமலா, என்னடா இந்த பொண்ணு அநியாயத்துக்கு இம்ப்ரெஸ் பண்றா? என்ன மூடிக்கிட்டு நாய சாவடி வாங்குது. என்ன ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுல ஒண்ணு இல்லம்மா, நீ டீயை கூட. இந்தாங்க. என்ன வந்து நீ சொல்லுங்க சந்தோஷ். இந்த சுடிதார் அழகா இருக்குடி உனக்கு. தேங்க்யூ.
அதே மாதிரி நீ எனக்கு சொல்லலாம். இந்த சுடிதார் உங்களுக்கு உங்க சொக்கா உங்களுக்கு அழகா இருக்கு சந்தோஷ். தேங்க்யூ நந்தினி. இன்னைக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். நியூ இயர் வேற. இன்னைக்கு ஃபுல்லா உன் கூடவே இருந்தா சந்தோஷமா இருக்கும். செம வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு லீவ் போட்டுறேன்டி. அது எப்படிங்க சந்தோஷ்? இவ்வளவு நேரம் என் டிஎல் கிட்ட வாயடிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. அவரு நம்புவாரா அப்படிலாம் நான் சொன்னா? அதுவும் சரிதான். பட் நீங்க கவலைப்படாதீங்க சந்தோஷ். இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா உட்காந்து பேசுவான். ஏன் விடிய விடிய கூட உட்காந்து பேசுவான். நாளைக்கு எனக்கு ஆஃப் தான். சூப்பர் டிச்சலாம். அப்ப இன்னைக்கு ஃபன் பண்ணலாம். தாராளமா. அத்தை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அத்தை? அத்தை மட்டனை வேக போடுவா. மட்டனை வேகவே போடலையே அத்தை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டீங்க. வேக போடணும் தான். சரி, அப்படியே வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூள் எல்லாம் போட்டு வேக வச்சோன்னு சூப் ரெடி பண்ணி சாப்பிடலாம். அதுக்காக தான் எல்லாத்தையும் அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓ அதுக்கு தானா? சரி நான் வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? எனக்கு போர் அடிக்குது அத்தை, எனக்கு ஏதாவது வேலை தாங்க. ஆரம்பிச்சிட்டியா? இந்த வீட்டோட மருமகளா உன் கடமையை நீ முடிச்சாச்சு ஆல்ரெடி. இதுக்கு மேல நீ எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓடி போய் இங்கிருந்து முதல்ல. வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கோம்ல, கண் எரிய போகுது உனக்கு. போ நீ முதல்ல இங்கிருந்து. துரத்தி விடுறதுலேயே இருக்காதீங்க அத்தை, ஏதாவது வேலை கொடுங்க அத்தை. நான் என்ன வேலை பண்ணிட்டேன் காலையிலேருந்து? நான் வெறும் கோலம் போட்டேன், வேலை கேத்தேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே செய்யல அத்தை நான். ஏண்டி அம்மா, இதுதான் உன் பழக்கமே வா? ஊர்ல இருக்கும்போது தான் தினம் வேலை கொடுங்க வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கேயும் நீ இப்படி தான் இருப்பியா? அப்படி தாண்டி சுகு. இந்த அம்மாவால சும்மா இருக்க முடியாது. இதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு. நான் என்னத்த பண்றது? போர் அடிக்குதுல எனக்கு. இங்க பாருமா, உனக்கு போர் அடிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு நீ வீட்டு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீ இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணுவல்ல, அதுல ஏதாவது உட்காந்து செய்ய வேண்டியதானே? ஷில்பா எவ்வளவு சாரி வச்சிருப்பா, அது எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்துக்கும் டிசைன் போட்டு விடு. நல்ல ஐடியா தான் அத்தை, ஆனா அதுவே நாள் ஃபுல்லா உட்காந்து பண்ண முடியாதுல்ல. அப்பா, இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ? எடிய மீனா, என்னடியே பண்ண வளர்த்து வச்சிருக்க நீ? என்ன பண்ணா சொல்லு, போட்டு பொழந்துடுறேன் இங்கே. ஏய் லூசே, வேலை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாடி அவ. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் விடு. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், உன் மாமியார் காரிங்க தான் உன்னை வேலை வாங்க மாட்டாளுங்களே, அப்புறம் எதுக்கடி வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? போ போய் உன் புருஷனை பார்க்குற வேலையை பாருப்போ. ஏம்மா நீ கூட எப்படி பேசுற? நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் எவ்வளோ வேலை செய்வேன், வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து ஒரு வேலை கூட எனக்கு கொடுக்க மாட்றாங்கம்மா யாருமே. சரி இங்கே தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா சுகத்தை வீட்லேயும் அதே தான் பண்ணுறாங்க, பாரத்தை வீட்லேயும் அதே தான் பண்ணுறாங்க. அப்போ நான் எங்கே தான் வேலை செய்கிறது? உலகத்திலே வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும்னு அழுவுற ஒரே மருமக நீ தாண்டி இருப்ப. பிடிச்சிருக்குல்ல அத்தை, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏய், இங்க பாருடி, இந்த ராகெல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணு நீ இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாளை பின்ன புள்ள குட்டி எல்லாம் பொறுத்ததுக்கு அதுக்கப்புறமா நீ இந்த வேலையெல்லாம் பாத்துக்க. அது வரைக்கும் நீ உன் புருஷனை பாத்துக்கிற வேலையை பார்த்தா மட்டும் போதும். அவன் என்ன குழந்தையாம்மா, எறும்பு மாடு மாதிரி இருக்கான், அவனை எதுக்கு நான் பாத்துக்கணும்? பாத்தீங்கல்ல, குரங்கு வந்துருச்சு. உனக்கு வாய் ஓவர் தான் காயத்ரி, வாய் அடக்கி பேச சொல்லிட்டேன். இவ்வளவு தைரியம் இருந்தா மாப்பிள்ளைய பார்த்து அப்படி பேசுவ நீ? அப்படி கேளுங்கத்தா. உங்க பொண்ணு வர ரொம்ப ஓவரா பண்றத. ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா, ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லட்ட. மரியாதை இல்ல, சுத்தமா புருஷனுக்கு மரியாதைங்கிறதே என்னன்னு தெரியலத்தா. உங்க பொண்ணுக்கு அடிக்கலாம் செய்யறாத்தா அவ. என்னம்மா இதெல்லாம்? நான் ஒன்றும் பண்ணலம்மா. அவன் தம்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பான் எப்ப பாரு. சும்மானே எவ்வளவு நேரமா நான் அமைதியா இருக்க முடியும்? அதான் அப்பப்ப கோவம் வரப்பெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். கேட்டீங்கல்ல, வாக்குமூலத்தை கொடுத்துட்டாளா? கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்கல்ல? இதுதான் என் நிலைமை. போட்டு என்ன பொழந்து கட்டுறா அவ. இங்க பாரு காயத்ரி, இதெல்லாம் தப்பு, ஒழுங்கா இருந்துக்கோ, அதான் சொல்லுவேன். மீனா, அவளை மட்டும் குறை சொல்லாத. அத அங்க நிக்கிறான் பாரு, அவன் உண்மையிலே சும்மாலாம் இருக்கிற ஆள் கிடையாது. எதையாவது ஒண்ணு நோண்டி விட்டுருவான், அதுக்கப்புறம் தான் அவ கோவப்படுவாளே. அம்மி, தாய் மாதிரி பேசுங்க. திருச்செல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. மகளிர் ஓட்டு எப்பவுமே இந்த ராகுலுக்கு தான் இருக்கணும். புரியுதா எல்லாருக்கும்? சரி, என்னப்பா எல்லாம் அப்படியே பச்சை பச்சையா வச்சுக்கிறீங்க? டிஃபன் இன்னும் ரெடி ஆகலையா? நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிடும். ஆமா, இவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெளியில போய் கல்லையாட்ட உடைச்சிட்டு வந்தான். ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க அவனை? சும்மா உருண்டுகிட்டு இருந்தான் பெட்ல, அவ்வளவுதானே. எனக்கு தான் எந்த வேலையும் தர மாட்டீங்க. இவனையாவது உட்கார வச்சு எதனா வேலை வாங்குங்க. டேய் போய் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு கொடுப்போம். நின்றுட்டு இருக்கான் பாரு, நல்லா சட்டி மாதிரி. ஐயோ, என்னன்னு பேச்சு பேசுற பாரு, வாய முறி நீ. சும்மா விளையாண்டம்மா. சரி போறேன் நான், போங்க நீங்களே வேலையை பாத்துக்கோங்க. என் புருஷனை எதனா வேலை வாங்குங்க. ஒரு வேலை பண்ண மாட்டான், அதை மட்டும் செஞ்சிருங்க ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், 2 பேருமே எடுத்த காலி பண்ணுங்க இங்க இருந்து. என் மாமியார்னா மாமியார் தான். சரிங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா. ஏ காயத்ரி, சும்மாவே நின்றுகிட்டு இருக்காம வரும்போது ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வா எனக்கு. அண்டால ஊத்தி எடுத்துட்டு வரேன், குடி உட்காந்து. நல்லா சரிங்க, நான் அர்ச்சனாக்கா வீட்டுக்கு போறேன். அங்க போனா எனக்கு இஞ்சி பூண்டாவது உரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் போறேன். ஏய், ராகுலுக்கு மறக்காம தண்ணி எடுத்துட்டு போய் குடி. சரிங்க தே, உங்க புள்ளிக்கு தண்ணியை கொடுத்துட்டு தான் போவேன், கவலைப்படாதீங்க. போடி. சரிங்க தே. அழகிதான் என் மருமக, இந்த வீட்டோட பொக்கிஷமே இவதான். அந்த பொக்கிஷம் தான் உன் புள்ளிய போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அதெல்லாம் தேவைதாண்டி. சரியான ஊமை குசும்ப, அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஆமாம்மா, அப்படியே பதன மாதிரி தான் இவன். ஆனா தினேஷ் அப்படி இல்லடி சுகன்யா. தினேஷ் அப்படியே உன்ன மாதிரி தானே இருக்கான். ரொம்ப பொறுமையானவன், ரொம்ப ரொம்ப பொலைட்டா இருப்பான்.
ஆமாம்மா, தினேஷ் என்ன மாதிரி தான். ஆனால் என்ன, அவனும் குறும்பு பண்ணுமா, ஆனால் அது பெருசாக வெளியே தெரியாது. ராகுல் அளவுக்கு இல்லைல்ல, அதைத்தான் சொன்னேன். கரெக்டு தான். ஆனால் என்ன, அண்ணங்கார மாதிரியே இவனும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயத்துல ஒத்துமையா இருக்கிறானுங்க. இந்த லவ் விஷயத்த பேசும்போது தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நீ அந்த அலைமையில போட்டு அடிச்சிட்டியா மேடி? எப்படி உன்னால முடிஞ்சது? அதானே, நானே அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். சொல்லிடி மறுபடியும், எப்படி உனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? மீனா, ஷில்பா, என் புள்ள ரொம்ப அழுதுட்டான், எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. அதனால தான் எதுக்கு என் புள்ள கஷ்டப்படணுன்ட்டு அந்த பொம்பளையை போயிட்டு அடிச்சிட்டேன். நான் இனிமேல்ட்டு கூட அடிப்பேன் என் புள்ளி எதனா பண்ணிச்சுன்னா. அது சூப்பர். இப்பதான் நீ சண்டைக்கு இறங்கிருக்கியே. அப்போ நாளை பின்ன சௌந்தர்யா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா அவளையும் போட்டு அடிப்பியாடி? அவள் என் வாழ்க்கையில் இன்னொரு தடவை கிராஸ் பண்ண மாட்டா. அப்படியே பண்ணா அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன் அவளுக்கு. அப்போ தரமான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ நடி இவ்வளோ ஆர்வமாக இருக்க? இல்லை, பல வருஷமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். நீ அவளை முடிய பிடிச்சிட்டு சண்டை போடுவீங்கன்னு பத்து அண்ணனை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நீ அவர் ஏன் புருஷன், இன்னொரு பக்கம் அவ ஏன் புருஷன்னு சண்டை போடுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நீ ஒதுக்கிட்ட. இப்போ அதுக்கான சூழல் அமைஞ்சிக்கிட்டு வருதுல்ல, அதான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். பாரு ஷில்பா இவளை எப்படி பேசுறான்னு. நானே அதை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அவளுக்கு ஒரு சண்டை வரணும்டி. அடிப்பாவீங்களா? தப்பான எண்ணத்துல சொல்லலடி, இதை நாங்க உண்மையிலேயே எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவளுக்கு உன் கையால நீ நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குதுடி. அதெல்லாம் அவ வாங்கிட்டான்னு வையன், என் மனசுல ஒரு தீயா ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தியா, அது அப்படியே அடங்கிரும்டி. கரெக்டா சொன்னடி ஷில்பா, எனக்குள்ளேயும் அதே தீ தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இல்லை மீனா, பாருக்குள்ளேயும் இந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா அவ பண்ண வேலை அந்த மாதிரிலாம். சுகன்யா, நீ ரெடியா இருடி. எப்படி இருந்தாலும் சீக்கிரமா உனக்கும் அவளுக்கும் சண்டை வரும்டி. வந்தா ஒரு கை பாத்துடுறேன் விடு. இது போதும்டி. டேய், உனக்கு இதெல்லாம் அநியாயமா தெரியலையாடா? இப்படி லேம்ப் போஸ்ட் மாதிரி குறுக்குல உட்காந்துருக்கியே, நான் எப்படி அக்காவை பார்த்து பேச முடியும்? அந்தாண்ட பக்கம் போய் உட்கார்றா. முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன். பாருக்கா இவனை எப்படி பண்றான்னு. வீடாச்சுனா குழந்தை உட்காந்துட்டு போட்டோம். சரி, எதுக்கு இப்ப குழந்தை நடுவில் வந்து உட்காந்துருக்கு? அப்படி கேளுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். ஏண்டா, ஊர்ல தானடா இருக்கிற நீயும், அங்கெல்லாம் அக்கா கிட்ட பேசாம இப்பதான் உனக்கு பேசணுமாடா? இது ஏன் டைம்டா, ஏந்து போடா. சும்மா இருங்க அர்ச்சனாக்கா. ஊர்ல கேட்டா அக்கா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, அதனால சில பல உண்மைகள் எல்லாம் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓ, உண்மையை வெளிக்கொண்டு வர போறியா? சரி சரி, என்னன்னு கேளு. அதேதான். சரிக்கா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. என்ன மச்சான், அப்படி என்ன கேள்வி கேட்க போற என் பொண்டாட்டி கிட்ட? போச்சு போ. ஒன்றும் இல்லை மாமா, காலையில் மட்டனா இல்லை சிக்கனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். மட்டன் தானேப்பா, சந்தோஷம் மட்டன் தானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காப்ல. மட்டன் தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு எல்லாமே ஷில்பாத்த வீட்டுல இருந்து தானே வரப்போகுது. அப்புறம் என்ன இங்க சமைக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க நீனு? அடா ஆமால, இதை மறந்துட்டேனே நானு. சரிங்க மாமா, தேங்க்யூ ஞாபகப்படுத்தினதுக்கு. சரிப்பா சரிப்பா. சரி, அக்காவும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் கொஞ்சம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் போய் வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போனதுக்கு கால் வலிக்குது. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க, அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களாங்க? ரொம்ப முக்கியம் இப்போ. என் அம்மா எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் நீ அவங்க மேல நிறைய அக்கறைப்படுறடி. அட போங்க, நீங்க வேற கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. கியூட்டா இருக்குல்ல இவங்க ரொமான்ஸ். ஆமா ஆமா. கிண்டல் அடிக்கிறீங்களா 2 பேரும்? சரி, அதுக்கு நான் உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க வழக்கம் போலத்தான் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கிறேனே, இந்த நாலது உமா நல்ல நாலது உமா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்கே வரணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லி கார் அனுப்புறேன்னு, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. ஃபோனையும் வச்சுட்டாங்க. சரின்னு நானும் விட்டுட்டேன். அவ்வளோதான், விடுங்க மாமா, கிளவி அங்கேயே உட்காந்து கிடக்கட்டும். சாரிங்க மாமா. பரவாயில்ல, இருக்கட்டும் மறைச்சனா, அவங்களுக்கு அதெல்லாம் தேவைதான். தனியாகவே அனுபவிச்சுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் ரூமுக்கு போகிறேன். சரிங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா, கிளவி கடந்து சாவட்டோன்னு சொல்லியிருப்பேன். வாய் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? என்னடி, அதான் சொல்லல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னனே, அப்புறம் என்ன? மாமியார் மேல அவ்வளவு பாசம்க்கா. டேய், நீ வேற சும்மா இருடா. அப்ப எதனா பிரச்சனை இருக்கா வீட்டுல? சொல்லுங்கக்கா. எங்க சுத்தினாலும் அந்த கேள்விக்கு வந்து நின்றுறல நீனே. பிரச்சனையெல்லாம் இல்லாம இருக்குமாடா? பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்கதான் செய்யுது. அதான் ஏற்கனவே அக்கா சொன்னனே, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் போறேன். அதெல்லாம் கூட மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கிளவியை செவிலியை அடிச்சு வெளியே தோட்டி விட்டுருங்க. ஏய் என்னடி? சிரிக்காதீங்கக்கா, அர்ச்சனாக்கா கரெக்டா தான் சொல்றாங்க. அந்த கிளவியெல்லாம் துரத்தி விட்டுறணும். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் தெரியுமா? அவங்க எவ்வளோ மோசமானவங்களா கூட இருந்துட்டு போட்டுமே, ஆனால் அவங்களால வெளியில எல்லாம் போய் தங்க முடியாது. எதிர் வீட்டில் அது கொடுத்துன இருந்தாங்களே, அவங்களால நிம்மதியாக எடுத்துக்க முடிச்சதா? அவங்க புள்ள நினைப்பாவே அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அவரும் தான் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பாசம் அவர் மேலே. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால தனியாக இருக்க முடியும்? இதில் முதியோர் இல்லத்துலலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்த்து விட்டோம்னா அவங்க நிலைமை என்ன ஆகுறது? அந்த பாவத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுப்பா. புள்ள மேலே மட்டும் நிறைய பாசம் இருக்குமா, ஆனால் புள்ளையோட குடும்பத்தை
பார்த்து மட்டும் டார்ச்சர் பண்ணுவாங்களாம். என்ன லாஜிக்கோ இதெல்லாம். ஆனால் அந்த பொம்பளை தனியாக இருக்கிறதுலலாம் தப்பே இல்லைக்கா. நீங்கள் ஒரு வீடு கூட எடுத்து கொடுத்துருங்க, அது தனியாக அனுப்பிச்சி விட்ருங்க. சரிடி பார்ப்போம், எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். காலெல்லாம் பதில் சொல்லாதுக்கா, நீங்க தான் பதில் சொல்லணும். சரிடா சொல்கிறேன், நேரம் வரும்போது கரெக்டாக சொல்கிறேன். அதையும் பார்க்க தானே போறோம். சரி அதெல்லாம் பார்க்கறது இருக்கட்டும். நீ போய் உன் ஆளை பார்த்துட்டு வந்தியா? இன்னும் பார்க்கலக்கா, இனிமேல் தான் போகணும். மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல. ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நானே அவளை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் விட போறேன். ஆனால் உன் பைக்கு தான் ஊரில் இருக்கே, கார் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க? மச்சான் பைக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போக வேண்டியதான். சந்தோஷோட புல்லட் எடுத்துகிட்டு போ. புல்லட் ஓட்டு விளையாட நீ? செம்மையா ஓட்டுவேன். சரி அப்போ அப்பா கிட்ட சொல்லி ஒன்று வாங்கிக்கிறது தானே? ஏங்கா, நான் வாங்கின வண்டியே நல்லா தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அப்பா கிட்டேயும் ஒரு புல்லட் இருக்கு. எனக்கு ஆசையா இருந்தா அதை ஓட்டிக்க போறேன். புதுசாலாம் எனக்கு எதுவும் வேணாம். இருந்தாலும் உனக்குன்னு ஒன்று தனியாக இருந்தால் நல்லா இருக்கும்டா. நான் அப்பா கிட்ட சொல்கிறேன், வாங்கி தருவார். ஆமாம்மா, நானும் சொல்ல போகிறேன். எவ்வளோ பாசம் என் அக்காங்களுக்கு என் மேல. சரி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசம் இருக்க தானடா செய்யும். நீ தானே இப்போ எங்களோட தம்பி குட்டி. ஆமாம் எங்களோட அழகான தம்பி குட்டி. டேய், ஆனால் நீ இன்னும் சின்ன வயசுல எங்களுக்கு கிடைச்சிருந்தேன்னு வையேன், 2 அக்காங்களுக்கு நடுவில் நீ வளர்ந்துருப்ப. அப்புறம் ஒரு தங்கச்சி. ஆனால் தங்கச்சி எல்லாம் கணக்கு வைக்க வேணாம். அக்காங்களோட நடுவில் வளருது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஜாலியாக உன்னை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். உன்னை குட்டி பாப்பா மாதிரி வளர்த்துருப்போம்டா நாங்கள். இப்போ மட்டும் நீங்க அப்படி தானே பாத்துக்கிறீங்க, என்ன சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறீங்க. அப்ப நான் குட்டி பாப்பா தானே. அது என்னமோ சரிதான். எங்க ஆசையை தீர்த்துக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாக்கா, அதனாலதான் அவன் இங்க வந்ததுல இருந்து நான் தான் அவனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். சரிடி அர்ச்சனா, நானும் ஊர்ல அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதோ நான் குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. குழந்தை தான்டா நீ. என்ன கொஞ்சம் பெரிய குழந்தை, 25 வயசு ஆயிடுச்சு பாவம். ஹாப்பி நியூ இயர். உனக்கும் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எதுக்கு? இல்லை, மார்னிங் நீ டிஷர்ட்டும் ஜீன்ஸும் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னங்கிறதுக்காக தானே ஆஃப் சாரி கட்டினேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா சொன்னாங்க, அதனால தான் ஆஃப் சாரி கட்டினேன். சும்மா போய் சொல்லாத, எனக்காக தான் நீ சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்காக தான் மாத்துறேன்னா ஆமான்னு சொல்ல போறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி விடு, எனக்காக மாத்தல, அதை பத்தி பேச வேணாம். இந்தா உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கொடுக்கலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அம்மா சொன்னாங்கன்னு தானே மாத்திருக்க. பட் ஸ்டில் மாத்திருக்கல்ல, எனக்கு அது போதும். உண்மையை தான்டா சொல்றேன். நான் அம்மா சொன்னாங்கன்றதுக்காகலாம் மாத்தல, நீ சொன்னங்கிறதுக்காக தான் சேஞ்ச் பண்ணேன். அப்படியா? அப்போ நான் கேட்கும் போதே சொல்ல வேண்டியது என்ன? சும்மா கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்க்க கூட நினைச்சேன், அவ்வளோதான். உனக்காக தான் நான் ஆஃப் சாரி கட்டினேன். நான் இது மாதிரிலாம் கட்டதே இல்லை, உனக்கே தெரியும்ல. பாரு, கண்ணில் மை வச்சிருக்கேன், நெத்தியில் பாரு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சிருக்கேன். இதெல்லாமே உனக்காக தான் பண்ணேன். தட்ஸ் so sweet of you, சத்யா. தேங்க்யூ ஸோ மச். சரி என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? இதுவா? நீ ரூம்ல போய் ஓப்பன் பண்ணி பாரு. என்னன்னு தான் சொல்றது? ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லையா உனக்கு? ஒன்றும் இல்லை, கீ செயின் தான் வாங்கியிருக்கேன். கீ செயினா? நான் கூட ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன்டா. தேங்க்யூ ஸோ மச். சின்ன gift தான் இருந்தாலும், நியூ இயர் அதுவுமா கொடுத்தா உனக்கு கொஞ்சம் மெமரபிளா இருக்கும்ல, அதுக்காக தான் வாங்கினேன். சின்ன கிஃப்டோ பெரிய கிஃப்டோ எல்லாம் கிஃப்ட் தான். ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா நீ? சரி ரொம்ப வழியாத. என் அப்பா உள்ளதான் இருக்காரு, தெரியும்ல? தெரியும். அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சொல்லுவேன், கோச்சிக்க மாட்டல்ல? என்னன்னு சொல்லு. கோச்சிக்கிறேன்னா கோச்சிக்க மாட்டேனாங்கிறத அப்புறமா நான் சொல்றேன். இப்படி சொன்னா எப்படிப்பா? சரி கோச்சிக்கல, என்னன்னு சொல்லு. வேற ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு இந்த ஆஃப் சாரிலாம் நல்லா இருக்கு. ஆனால் உன்னோட ஹேர் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கு. இன்னும் கேட்டா டிஷர்ட்டுக்கு ஜீன்ஸுக்கெல்லாம் அழகாக இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல். ஆனால் ஆஃப் சாரிக்கெல்லாம் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு. நீ ஒரு ஏர் எக்ஸ்டென்ஷன் வாங்கி வச்சுக்கிய, அதான் அந்த விக்கு மாதிரி. அதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா ஒரிஜினல் ஹேரே கூட நீ க்ரோ பண்ணு. பட் நீ அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்ட, அதுக்காக தான் விக்கு வாங்கி வச்சுக்கோன்னு சொல்கிறேன். ப்ளீஸ், இந்த மாதிரி ஆஃப் சாரி கட்டும் போதாவது அந்த விக்கை யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பார்க்க. ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஃபேக்காக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் தெரியுமா? உன்னோட ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனில் கூட நீ அந்த ஜடை வச்சுருந்த தெரியுமா? அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? அதை கூட யூஸ் பண்ண. சரி ரொம்ப பேசாத, யூஸ் பண்ணுறேன். சரி, உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ ஒரிஜினலாக தான் முடியை வளர்த்துக்கோ. ஏன், நல்லா தானே இருக்குது உன் முடி, திக்காக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும். கனிமொழிக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது தெரியுமா? அவளோட ஜடை ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அவள் அக்காவான உனக்கும் சத்தியமாக வரும். நீயும் க்ரோ பண்ணி பாரு. உன்னோட பிளாக் ஹேரில் அவ்வளோ பெரிய ஜடையை நான் பார்த்தேன்னு டப்புன்னு விழுந்துருவேன். சோ ரொம்ப பழசா இருக்கடா தினேஷ் நீ. ஓல்ட் இஸ் கோல்டு ஆல்வேஸ். சரிதான், ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன், முடிய வளர்க்க முடியுதான்னு. இது போதும் எனக்கு, தேங்க்யூ. சரி ரொம்ப மொக்க போட்டுட்டோம், வா உள்ள போகலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னு தேட ஆரம்பிச்சிடுவாங்க, வா. போகலாம். அப்புறம் சொல்லலாமா? நீ வேணாம், அமைதியாரு, கொண்டுடுவோம் உன்னை, வா உள்ள போகலாம். ஐ லவ் யூ. வாரேன் இவனை, வரா. வெக்கப்பட்டுட்டு போறா. எனிவே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டோம். நியூ இயர் அதுவுமா, எனக்கு இது போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணோம்? நியூ இயருக்கு எல்லாரும் இங்கே தானே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஷில்பா, ராகுல்,
காயத்ரி. நீங்க இப்படியே நின்று கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஆண்டி. தெரு நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா தான் இருக்க போறாங்க. யாரும் உங்களை வந்து பார்க்க போறது கிடையாது. கடவுளே, உன்னை ஏன் தான் கூட்டின்னு வந்தனோன்னு இருக்கு. இந்த பாரு, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கினுரு. ஷில்பா, வாட் எவர், நீங்க ஷில்பான்னு கத்தினாலும் சரி, சுஷீலான்னு கத்தினாலும் சரி, நோ ஒன் இஸ் கோயிங் டு கம் ஆண்டி. வாயை முடிக்கின்னு சும்மா இருக்கே நீ. வாட் எவர். என்ன ஷில்பா வருவான்னு பார்த்தா சுகன்யா வந்துகிட்டு இருக்கா. ஆண்டி லுக் அட் தேர், உங்க தக்காளி சட்னி வந்துகிட்டு இருக்காங்க. தக்காளி சட்னியா? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அதான் ஆண்டி உங்களோட அந்த ஓரவஞ்சனி ஆச்சி, வாட் எவர், வாட் இஸ் தட்? அதான் ஆண்டி உங்க ஹஸ்பண்டோட செட்டப்பு. அதுக்கு பேர் சக்கால திடி. வாயப்பாரு நல்லா. இதுக்கு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கு? ஏய், என் புருஷன் எப்படி இவ்வளவு செட்டப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு? அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். இவளுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகி புள்ளலாம் இருக்கு. You never know auntie, until you know you never know. ஏய், என்னத்த பெணாத்திக்கிட்டு இருக்க? It's just simple auntie. உங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும் போது தெரிஞ்சு போயிடும். அதத்தான் சொன்னேன். You never know until you know. ஐயோ, எனக்கு பாடம் நடத்துறதுக்காக உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். வாயை மூடிடுறேன். Okay auntie, நீங்க உங்க தக்காளி சட்னி கிட்ட பேசுங்க. By the way, she's very beautiful, you know. வாயை மூடு. என்ன சுகன்யா, நீங்க தான் இருக்கியா? ஆமாம்மா. சரி, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். சரி, வீட்டில் யாரும் இல்லையா? இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. சரி சரி, அவர் இருக்காரா இங்க? ஆண்டி மொட்டையா அவர் இருக்காரான்னு கேட்காதீங்க, உங்க புருஷன் இருக்காரான்னு கேளுங்க. வாய மூடு. அவர் இருக்காரா சுகன்யா? எவரை பத்தி கேட்குற? அதான் என் வீட்டுக்காரர் கேட்டேன். அவர் இங்க இருக்காரா? ஏன்னா எதனா பண்டிகைன்னா எல்லாம் ஒன்றா தானே இருப்பாங்க, அதனால தான் கேட்டேன். அவரா? இங்கே தான் இருந்தார். இப்போ எல்லாம் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. வாவ், ஷீ இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் ஆண்டி. அவங்க அவருன்னு சொல்லும்போது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நீங்களும் இருக்கீங்களே வீட்டுக்காரு ஓட்டுக்காருன்னுக்கிட்டு. ஐயோ, இது ஒன்று. சரி சுகன்யா, ராகுல் இருக்கானா? ஆண்டி ஷீ இஸ் கெட்டிங் க்ளோசர். வாங்க ஓடிடலாம், அடிக்க வராங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வாய மூட. என்ன சுகன்யா, உங்ககிட்ட தானே கேட்டேன். ராகுல் இருக்கானா இங்க? இதுங்க என்ன பண்ணுதுங்க இங்க? என்ன சுகன்யா இவ்வளவு அமைதியா இருக்கிற? பார்வதி, நீ சொல்லு பார்வதி, ராகுல் இருக்கானா இங்க? பார்வதி, நீ எதுவும் சொல்லாத, வாய மூடு. இப்ப என்ன வேணும் உனக்கு? சிட்டிக்கு கோவம் வருது. ஏன் இவ்வளவு ஆர்ஷா பேசுற? என் புள்ள எங்க இருக்கான்னு தானே கேட்டேன். என்ன பொம்பளையா இருப்ப நீ? புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியல, புள்ள எங்க இருக்கான்னு தெரியல. நீ இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணியா?